கிறிஸ்பி வெண்டைக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 3 கப் கடலப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் 5 பச்சை மிளகாய் இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண வச்சுருக்க வெண்டைக்காவை இது போல் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெண்டைக்காவை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். நீங்கள் வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்ச கடலப்பருப்பு 4-5 பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ், ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்ச கடலப்பருப்பு, வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும், பாருங்கள் இது போல் இருக்கணும். அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் வடை ஷேப்பில் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்க வடையை உள்ளே போட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்து பொறுமையாக எடுக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சூடாக ஒரு இஞ்சி டீ கூட இந்த வடையை நீங்கள் சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.